இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, சோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி சொல்லிடுவே, மகிமை படுத்திடுவே, சோத்திர பலியிடுவே, மகிமை நினைக்கின்றே, நன்றி சொல்லிடுவே, மகிமை படுத்திடுவே. மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொண்டே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை அணைத்துக் கொண்டே, தகப்பன் கைவிட்டாலும் நீ என்னை சேர்த்து கொண்டே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் என்னை அணைத்துக் கொண்டே. தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானம் பூமி படைத்தவரே, சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. வானம் பூமி படைத்தவரே, சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. ஜீவனே என் பலனே, ஜீவனே என் பலனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாடோறும் உம்மை துதித்து உயர்த்தி பாடிடுவே, உம் நாமத்தை ஸ்தோத்தரித்து எப்போதும் மகிழ்ந்திருப்பே. நாடோறும் உம்மை துதித்து உயர்த்தி பாடிடுவே, உம் நாமத்தை ஸ்தோத்தரித்து எப்போதும் மகிழ்ந்திருப்பே. துதிப்பே உம்மை, துதிப்பே துதிப்பே உம்மை, துதிப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே. மனதார அவரை துதிக்கணும், வலுக்கட்டாயமா இல்ல, வேண்டாம் விருப்ப அவரை பின்பற்றக்கூடாது, மனதார அவரை துதிக்கணும். அதுதான் முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவனை அன்பு செய்வது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளையும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் மகிமையால் நிரப்பி நடத்துவார். ஏசாயா 43:1 ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். இந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மாவை மற்றவங்களுக்கு சொல்லி எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாக இருப்பாங்க. கூட வாழ்கிற ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ மற்றவங்கள்ட்ட சொல்லி அறிமுகப்படுத்தி கொள்ள விரும்ப மாட்டாங்க. ஏனென்றால் இவங்க என்னமோ தான் பெரிய ஒரு மாதிரி நினச்சி கொள்வாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், வானம் என்னுடையது பூமி என்னுடையதுன்னு, அதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லாமல் நம்மளை பார்த்து நீ என்னுடையவன் சொல்கிறார். சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு வெளிநாட்டுக்கு பிரயாணமாய் போயிருந்தார். அவரோடு கூட அவருடைய வளர்ப்பு நாயும் கூட போச்சான். அந்த நாயை பற்றி சொல்லாங்க, அது பல பேரை கடிச்சிருச்சு அப்படின்னு. பல பேரை கடித்தா நம்ம ஊர்லேனா அதை கொன்றுவாங்க. ஆனால் இது அமெரிக்க ஜனாதிபதி நாயாச்சு, தொட முடியாதல்லவா, அவருக்கு அது மேலே அது என்னுடைய நாய் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரு மிருகத்தையோ பிராணியவோ பறவையோ மற்றதெல்லாம் தெரிந்து கொள்ள, தான் நேசிக்கிற மனுஷனை தெரிந்து கொண்டு, நீ என்னுடையவன், என் பிள்ளைப்பா, என் மகன், நீ என்னை நேசிக்கிற, இத்தனை வருஷம் எனக்காக வாழ்ந்துட்ட, இந்த உபத்திரத்தில் மறந்துடுவேனா, கவலையில் மறந்துடுவேனா, எல்லாரும் ஒதுங்கினாலும் நான் வெற்றுவேனா, நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், நீ என்னுடையவன் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க அதில் தளர்ந்துடாதீங்க. வேற யாருங்க நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியும்? எசேக்கியேல் 18:4 வேதம் சொல்லுகிறது, எல்லா ஆத்துமாவும் என்னுடையது. இன்னைக்கு உங்கள் மனம் உங்கள் ஆத்துமா கர்த்தருடையது, அவருக்கு சொந்தம், அவர் வாசம் பண்ணி வாழ விரும்புகிறார். அதனால தான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவர் மேலே உரிமை பாராட்டி எங்கள் அப்பாட்ட போகிறேன், அவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறேன், அவர் காரியங்களை கைகூடி வருவார், எனக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்கள் உடம்பு தான், உங்கள் காரு தான், உங்கள் சொத்து தான், ஆனால் தேவனுடையது. தேவன் நாம மகிமைக்காக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுவார், 60ஆம் சங்கீதம் 7, கீழே அத்தி என்னுடையது, மனாசே என்னுடையது, பாசானிலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வருவேன், படு குழியிலிருந்து உங்களை தூக்கி விடுவேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக எங்கேயோ வாழ்ந்து எவ்வளவோ அடிபட்டு முன்னேற முடியாது இருந்த நம்மளை தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, நீ என்னுடையவன், என்னுடைய இரத்தத்தை சிந்துறேன்னு சொல்லி இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கி இன்னைக்கு அவருடைய சமாதானத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறார். என் சமாதானத்தையே வைத்து போகிறேன். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு வாழ்வாதாரம், ஒரு வேலை, ஒரு தொழிலை வச்சிருக்கிறார்.
யோவான் 15:11 சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தர்றேன், நித்திய மகிழ்ச்சியை தரேன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து சொல்றாரு, நீ என்னுடையவனுப்பா, என் பிள்ளைன்னு சொல்றார். இன்னைக்கு நாம் அவருடையவர்களாக வாழ நம்மளை அர்ப்பணிக்கும் போது இந்த நாளில் ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். ஒரு மன மகிழ்ச்சி, சோர்வுகளை மாற்றி, பயத்தை நீக்கி, உங்களுக்கு ஒரு அவிசுவாசத்தை நீக்கி, உங்கள் காரியங்கள் எல்லாம் கைகூட வரச் செய்து இந்த நாளில் ஒரு தேவ பிரசன்னம் உங்களை மூடும்படி நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. நீ என்னுடையவன் என்று சொன்னி யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் தேவரீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி, எல்லா ஆத்துமாவும் என்னுடையது என்ற வார்த்தையின்படி உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி, தேவையில்லாத மன உளைச்சல்களை, பாரங்களை, கலக்கங்களை மாற்றி உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.